ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். நேரம் இல்லையா? அப்போ இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்க. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அவிச்ச முட்டையை வச்சு சீக்கிரமாக சுவையான ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷும் வேணாங்க, ஏன்னா இதிலையே அவிச்ச முட்டை சேர்த்து தான் செய்கிறோம். அதையே சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். வாங்க உடனே ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் முட்டையை எடுத்துக்கிறேன். 4 முட்டை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை நீங்கள் எடுத்து அவிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வேக வச்சிடலாம். வேக வச்சு கீழே இறக்கி வச்சிடலாம். இது சூடு ஆறட்டும். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கலாம். நான் இந்த குழம்பை மண் பாத்திரத்தில் செஞ்சு காமிக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் மண் பாத்திரத்தில் ட்ரை பண்ணுங்க. குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுட்டு பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை. நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி 2 வெங்காயம், 10-12 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து முதல்ல வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். நான் மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியாகவே நீங்களும் சேர்த்துக்கங்க. கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயம், தக்காளி ஓரளவு வதங்கின பிறகு இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இனிப்பு உருளைக்கிழங்காக இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. நல்லா கழுவிட்டு தோலோடவே நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்தது ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் ஒரு 2 செகண்டுக்கு வதக்கினா போதுமானதாக இருக்கும். இப்போ இது கூட குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இது கூட தண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம். வெறும் தண்ணி தான். தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தண்ணி எவ்வளோ சேர்க்கணுன்னா காயெல்லாம் நல்லா மூழ்கி இருக்கணும். காய்க்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். இதில் இருக்கக்கூடிய முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா கொதித்து 90 பங்கு வெந்துடணும். முழுசாகவே வெந்துடணுங்க. நேரம்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் லைட்டாக கொதிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு நல்லாவே கொதிக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். முருங்கைக்காயும் சரி, உருளைக்கிழங்கும் சரி நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கு. காய்கறிகளோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. பார்க்குறப்பவே தெரியும் முருங்கைக்காய் நிறம் மாறி இருக்குது. அதே மாதிரி உருளைக்கிழங்கும் நிறம் மாறி நல்லா சாஃப்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 90% மேலே காய்கறிகள் நல்லாவே வெந்துருச்சு. குழம்பும் நல்ல வாசனையாக இருக்குது. இந்த சமயத்தில் புளி கொஞ்சமாக கரைச்சி தண்ணியாக சேர்த்துக்கங்க. நம்ம சாம்பாருக்கெலாம் சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தான் சேர்த்துக்கணும். புளி நிறைய சேர்க்கக்கூடாது. நல்லா நீர்க்க கரைச்சிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட போகிறோம். அவ்வளோதான், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், மறுபடியும் கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிறப்ப வாசம் வரும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த முருங்கைக்காய் ப்ளஸ் உருளைக்கிழங்கு, அந்த குழம்பு மிளகாய்த்தூள் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம ஏற்கனவே அவிச்சு எடுத்து வச்ச முட்டை இருக்குது இல்லைங்களா, அதை தோலை உரிச்சிட்டு லைட்டாக நடுவில் கீறிட்டு குழம்பு கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் எல்லா முட்டையுமே சேர்த்துட்டேன். நான் 4 முட்டை எடுத்துருந்தேன். அந்த 4 முட்டையை சேர்த்துட்டேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்குங்க. இது மண் பாத்திரம் அப்படின்றதுனால ஆஃப் பண்ண பிறகும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். வாசனையும் சூப்பராக இருக்கும். இதை சூடான சோறு கூட போட்டு சாப்பிடுங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும்.
செய்கிறதும் ஈஸி, டைமும் ஆகாது. ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே ஹைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.